எது சிறந்தது? பல ஆண்டுகளுக்கு முன் மங்கையரசி என்பவர் தம்முடைய நாட்டை சிறப்பாக ஆண்டு வந்தார். அவர் நீதியும் நேர்மையும் மிக்கவராக விளங்கினார். அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் கிராம தலைவர் ஒருவர் அரசியிடம் ஒரு வழக்கை கொண்டு வந்தார். அவருடன் 4 பேர் அரண்மனைக்கு வந்தனர். அரசியை வணங்கிய கிராமத் தலைவர் தம் வழக்கை எடுத்துரைத்தார். எங்கள் கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் ஒரு போட்டியை அறிவித்தார். அரிய சாதனை புரியவருக்கு 100 பொற்காசுகள் கொண்ட பொற்கிளி ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்தார். அந்த பொற்கிளியை பெறுவதற்கு இவர்கள் 4வரும் போட்டி போட்டனர். 4வருடைய சாதனைகளை கேட்கும் யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு செய்ய எங்களால் முடியவில்லை. பொற்கிளியை 4வருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க முடிவெடுத்தோம் என்றார் கிராமத் தலைவர்.